வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராமர் பார்க்க போறோம். நிறைய இடங்கள்ல நாம, "உன்னால மட்டும் தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "உன்னால மட்டும் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்றது நம்ம 2 டிஃபரண்ட் டோன்ல சொல்லலாம். ஒண்ணு நிஜமாவே அப்ரிஷியேட் பண்றதுக்கு, "சான்ஸே இல்ல. சூப்பர். உன்னால மட்டும் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும்." அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லன்னா, "இந்த மாரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் உன்னால மட்டும் தான் செய்ய முடியும்." அப்படியும் சொல்லுவோம். ஸோ இந்த 2 டோன் இருக்கு இல்லையா? இந்த 2 டோனுக்கும் டிஃப்ரெண்ட்டான மாடல் வெர்ப்ஸ நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பார்த்தீங்களான்னா, நம்ம சொன்ன மாதிரி 1 கிண்டலா சொல்றது, சார்காசம். இன்னொன்னு ரியலா அப்ரிஷியேட் பண்றது. நீங்க ரியலா அப்ரிஷியேட் பண்றீங்க. ஒருத்தவங்களோட அபிலிட்டி பத்தி பேசுறீங்க. உங்களால மட்டும் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, குட் யூஸ் பண்ணணும். இல்ல நான் கிண்டலா சொல்றேன் அப்படின்னா, சர்காசம். இன்னொன்னு வந்து ஹேபிட். இப்படிதான் எல்லாம் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அந்த மாரி சமயத்துல கூட இந்த மாரி சிரிச்சுட்டு இருக்கிறதுக்கு இவனால மட்டும் தான் முடியும். அப்படின்றது அவனோட ஹேபிட்ட பத்தி பேசுறது. ஸோ அதுக்கும் நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அபிலிட்டி அப்படின்னா குட், அப்ரிசியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட ஹேபிட்ஸ் சர்காசம் அப்படின்னா வுட் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இப்ப சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்லி நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்றதுனால ஒரு ஒன்லி சப்ஜெக்ட். நம்ம இப்ப சொன்ன மாதிரி என்ன டோனோ அதுக்கேத்த மாரி குட் இல்லன்னா வுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வெர்ப் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்க போறது ரியல் அப்ரிசியேஷன். அவரால மட்டும் தான் இந்த பாட்ட இவ்ளோ நல்லா பாட முடியும். அவனால மட்டும் தான் இவ்ளோ கஷ்டமான வேலையும் ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ உன்னால மட்டும் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். பாசிட்டிவா சொல்றோம். அப்போ ஒன்லி யூ குட். இந்த இடத்துல வெர்ப் பாருங்க செய்றது. அதனால டூ. ஒன்லி யூ குட் டூ சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி. ஒன்லி யூ குட் டூ சம்திங் லைக் திஸ். உன்னால மட்டும் தான் அவன இந்த ட்ரிப்புக்கு வர சம்மதிக்க வைக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போக பிளான் பண்றீங்க. ஒருத்தர் மட்டும் வரலன்றாரு. அப்போ ஏய் நீ பேசு. நீ பேசினா தான் அவன் கன்வின்ஸ் ஆவான். உன்னால மட்டும் தான் அவன வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு வர வைக்க முடியும். அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒன்லி யூ குட் கன்வின்ஸ் அவனை இந்த ட்ரிப்புக்கு வர வைக்க. டு கம் ஆன் த ட்ரிப். ட்ரிப்புக்கு பொதுவா நம்ம ஆன் என்ற ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்லி யூ குட் கன்வின்ஸ் ஹிம் டு கம் ஆன் த ட்ரிப். பொதுவா நீங்க இந்த மாரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்கிறப்போ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள இவ்ளோ நல்லா பார்த்துக்க உன்னால மட்டும் தான் முடியும். ஸோ ஒருத்தவங்கள பார்த்துக்கிறது, கவனிச்சுக்கிறது, லுக் ஆஃப்டர். அப்போ ஒன்லி யூ குட் லுக் ஆஃப்டர் த கிட்ஸ் சோ வெல். ஒன்லி யூ குட் லுக் ஆஃப்டர் த கிட்ஸ் சோ வெல். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலயே உன்னால மட்டும் தான் என்னை இவ்ளோ சிரிக்க வைக்க முடியும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே அப்படின்றதுக்கு ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உன்னால மட்டும் தான். ஒன்லி யூ குட். சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மேக்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக் மீ லாஃப். இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்றதுனால திஸ் ஹார்ட். இந்த இடத்துல கடினமா அப்படி அர்த்தம் இல்ல. இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அப்படின்றத மீன் பண்றதுக்கு தான் திஸ் ஹார்ட்ன்ற வார்த்தையை இங்க யூஸ் பண்றோம். திஸ் ஹார்ட்ன்ற ஃப்ரேஸை நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி யூ குட் மேக் மீ லாஃப் திஸ் ஹார்ட். இப்ப யாராவது நல்லா சமைப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். "ஏய் ஒரு சாதாரண டீ, அது கூட இவ்ளோ டேஸ்ட்டா போட உன்னால மட்டும் தான் முடியும்." அப்படி சொல்லணும். ஸோ ஒன்லி யூ குட் மேக். ஒரு சாதாரண டீ, அ சிம்பிள் கப் ஆஃப் டீ. அது இவ்ளோ டேஸ்ட்டா போட. டேஸ்ட் சோ டெலிஷியஸ். ஒன்லி யூ குட் மேக் அ சிம்பிள் கப் ஆஃப் டீ, டேஸ்ட் சோ டெலிஷியஸ். ஸோ இவ்ளோ நேரம் எப்படி அப்ரிஷியேட் பண்றது? உன்னால மட்டும் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணோம். இப்ப நாம கிண்டலா சொல்லப் போறோம். அதுதான் சர்காசம். யாராவது ஒரு சில்லியான ஐடியா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உன்னால மட்டும் தான் இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமா யோசிக்க முடியும். அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல முடியுங்கிற வார்த்தை வர்றதுனால நம்ம குட் யூஸ் பண்ணுவோம்னு இல்ல. இது வந்து நீ மட்டும் தான் இப்படிலாம் பண்ணுவ எப்பவுமே ஜென்ரலா. அதனால இது ஹேபிட். அதே மாரி கிண்டலா சொல்றோம். ஸோ அதனாலயும் நம்ம வந்து வுட் தான் யூஸ் பண்ணுவோம். இத நீங்க இன்னும் தமிழ்ல வேற மாரி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னா, நீ தான் இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமா பேசுவ. நீ தான் இப்படிலாம் யோசிப்ப. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒன்லி யூ வுட் திங்க் ஆஃப் சம்திங் திஸ் கிரேசி. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்த. ஒன்லி வுட் திங்க் ஆஃப் சம்திங் திஸ் கிரேசி. இவ்ளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு, எதுவுமே நடக்காத மாதிரி நீ தான் இப்படிலாம் நடந்துப்ப.
அப்படி சொல்ல போறோம். இல்ல இப்படியெல்லாம் நடந்துக்க உன்னால மட்டும் தான் முடியும். அப்படியும் சொல்லலாம். அப்போ ஒன்லி யூ வுட் பிஹேவ் இப்படிலாம் நடந்து கொள்வாய். ஒன்லி யூ வுட் பிஹேவ் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட் எதுவுமே நடக்காத மாதிரி. அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட். இதை நீங்க ஒன்லி யூ வுட் ஆக்ட் லைக் நத்திங் ஹேப்பன்ட் அப்படியும் சொல்லலாம். எப்போ இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தின அப்புறம் ஆஃப்டர் காசிங் ஆல் த ட்ரபிள் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது சீனை கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி வச்சு ஆஃப்டர் காசிங் ஆல் திஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்லி யூ வுட் பிஹேவ் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட் ஆஃப்டர் காசிங் ஆல் திஸ் ட்ராமா. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறப்போ இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் சிரிக்கிறது நீ மட்டும்தான் செய்வ. இதை நீ மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவ அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதில் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாலும் அதில் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ஒன்லி யூ வுட் லாஃப் அட் சம்திங் சில்லி. ஸோ இதை பார்த்து அதுக்காக தான் ஒரு அட்டு சேர்த்துருக்குறோம். ஸோ ஒன்லி யூ வுட் லாஃப் அட் சம்திங் சில்லி. எல்லாரும் சீரியஸாக இருக்கிறப்போ when everyone is so serious. Only you would laugh at something so silly when everybody is so serious. இப்போ எப்போவுமே இந்த மாதிரி சக்காசம் அப்படிதான் இல்லை, சீரியஸாகவும் நம்ம சொல்லுவோம். இப்போ எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஆனால் சண்டை வர்றது உன்னால தான். நீ தான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் ஆரம்பிப்ப, உன்னால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ நீ தான் செய்வ. இந்த இடத்துல சண்டைனா பெரிய சண்டை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட். ஸோ ஒன்லி யூ வுட் ஸ்டார்ட் அன் ஆர்கியூமெண்ட். ஒன்லி யூ வுட் ஸ்டார்ட் அன் ஆர்கியூமெண்ட். எப்போ எல்லாரும் குவைட்டாக இருக்கப்போ when everybody is quiet. Only you would start an argument when everyone is quiet. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம குட் வுட் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ன்ற அர்த்தம் இல்லை. இது வந்து ஜென்ரலாக தான். இந்த இடத்துல நீங்கள் கேன் யூஸ் பண்ணணுமா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த குட்டும் வுட்டும் பாஸ்ட் ஃபார்முக்கானது மட்டும் இல்லை, பல சமயங்களில் நம்ம வந்து ஜென்ரலான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக உன்னால் மட்டும்தான் முடியும் அபிலிட்டி பற்றி பேசுகிறதுக்கும், எப்போவுமே நீ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ தான் செய்வ அப்படின்னு ஒருத்தவங்க ஹேபிட்டை பற்றியும் பேசுகிறதுக்கு தான் நம்ம உட்டையும் குட்டையும் யூஸ் பண்ணுறோம். இது பாசிட்டிவ் ஃபார்ம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னது வடையை போய் சக்கரை தொட்டி சாப்பிடுவியா? ஸோ வடையை சர்க்கரையோட சாப்பிட்ற ஒரே ஆள் நீ தான். வடையை சர்க்கரையோட சாப்பிட்றது நீ மட்டும்தான் பண்ணுவ இப்படி நம்ம சொல்லணும். ஸோ சில்லியான விஷயம் நம்ம நினைக்கிறது. ஸோ அவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து வழக்கம் போல இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒன்லி யூ வுட் ஈட் வடா வித் சுகர். நீ மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஒன்லி யூ வுட் ஈட் வடா வித் சுகர். இப்போ நம்ம 2 மாடல் சொன்னோம். ஒன்று குட்டுன்னு சொன்னோம், இன்னொன்று வந்து வுட்டுன்னு சொன்னோம். ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் நேரம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்கும், பிடிச்ச சிங்கராக இருப்பார். அவரால் மட்டும்தான் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக பாட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ரிஷியேஷன். யாராவது வான் பண்ணுறப்ப கூட இப்படியெல்லாம் சிரிக்கிறது நீ மட்டும்தான் பண்ணுவ, நீ மட்டும்தான் இப்படிலாம் சிரிப்ப. இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய 2 சென்டென்சஸ். 2 டோனும் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டோனில் பேசுவோம், அவங்க அந்த டோனை மாடல்ஸை வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஸோ வுட்டா குட்டா அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவரால் மட்டும்தான் முடியும். ஒன்லி ஹீ குட் சிங் தட் சாங் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஒன்லி ஹீ குட் சிங் தட் சாங் ஸோ பியூட்டிஃபுல்லி. யாராவது உன்னை எச்சரிக்கிறப்ப, வார்ன் பண்ணுறப்போ, when someone is warning you, நீ மட்டும்தான் இப்படிலாம் சிரிப்ப. ஒன்லி வுட் ஸ்மைல். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து லாஃப் அஹான்னு சிரிக்க மாட்டாங்க இல்லையா? ஸ்மைல் பண்ணுவாங்க. திட்டிகிட்டு இருப்ப கூட கண்டிக்காத மாதிரி சிரிக்கிறது வந்து ஒரு புன் சிரிப்பாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்மைல் சொல்கிறோம். ஸோ ஒன்லி யூ வுட் ஸ்மைல் லைக் தஸ் when someone is warning you. ஸோ இந்த வீடியோவில் நாம் உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணணுமா இல்லை வுட் யூஸ் பண்ணணுமா, எந்த டோனுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.